உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் சாரோனின் தரிசனங்கள் ஊழியங்கள் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் கொடுத்திருக்கிற வார்த்தை உயிர்த்தெழுதலின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. லூக்கா 20:38 இயேசு மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார், எல்லாரும் அவருக்குள் பிழைத்து இருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்து மரித்தோரின் தேவனாய் இல்லாமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார், எல்லாரும் அவருக்குள் பிழைத்து இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோருக்கு தேவன் இல்லை, அல்லையா? அப்போ மரித்தோர் என்பது இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை குறிக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அவர்கள்தான் மரித்தோர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை உண்மையாய் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததற்கு ஒரு உண்மையான காரணம், அவர் அனைவரினும் ஜீவனுள்ளவராய் அவர் என்ன பண்ணாருங்க, அவரு ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஜீவனுள்ளவரின் தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு ரெண்டு விதமான ஒரு பிரிவு உண்டாகிறது. ஒன்று ஜீவனுள்ளவர்கள், இன்னொன்று மரித்தவர்கள். அப்போ இந்த உலகத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் மரித்தவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு வாழ்ந்தாலும் அவர்கள் மரித்தவர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஜீவனுள்ளவர்கள் யார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அனைவரும் ஜீவனுள்ளவர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாருமே அவர்கள் இந்த உலகத்திலே பிழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு உயிரோட எதற்காக எழுந்தார் என்று, அதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இங்க நம்ம படித்த வேத வசனத்திலேயே இரண்டு காரியங்களே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஜீவன் உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்றோம், அவருக்குள்ள பிழைத்திருக்கிறோம். ரெண்டாவது, ஆண்டவரை ஏற்றுக்கலன்னா நம்ம மரித்தவர்களாய் இந்த உலகத்துல சாத்தானுடைய கிரியைகளுக்கு உடன்பட்டவர்களாய் அவர்கள் இந்த அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதத்திலே திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு உயிரோடு எழுந்ததினால் நமக்கு என்ன பயன் என்று சொல்லும்போது, அவர் நம்மளுக்கு என்ன பண்ணாருங்க, நித்திய ஜீவனை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளுக்கு நித்திய ஜீவனை அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளை ஆண்டவர் மரண ஆக்கினிலிருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை விடுதலையாக்கி தன்னுடைய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாளிலே அவர் உயிரோட எழுப்பி அவர் என்ன பண்ணாருங்க, விண்ணுலகத்திற்கு அவரை அழைத்து கொண்டு சென்று அவர் பசுத்த ஆவியானவராய் தேற்றவாளனா இந்த உலகத்தில் என்ன பண்ணாருங்க, மறுபடியும் திரும்பி வந்தார். அப்போ அவருடைய காரியங்களை நாம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக தான் எல்லா காரியங்களையும் அவர் செய்திருக்கிறார் என்பது மிகவும் தெளிவாய் இருக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் 2:4-8, எபேசியர் 2:4 பார்க்கும்போது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ ஆண்டவர் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் மிக பெரியது. அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தது மாத்திரமல்ல, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அல்லேலூயா, அவர் மிகுந்த அன்பு நம்ம மீது வைத்திருந்தார். அல்லேலூயா. தேவன் அந்த அன்பை நம் மீது வைத்திருந்தாலே அதற்கு ஒரு நாம் பாவிலா இருக்கிறதுனால அந்த பாவத்திலிருந்து நம்மளை இயேசு தேவன் நம்மளை விடுதலை செய்வதற்காக என்ன பண்ணாருங்க, தம்முடைய மகனாகி அவரை நம்மளுக்காக அவர் என்ன பண்ணாருங்க, சிலுவையில ஒப்பு கொடுத்தார். நம்ம எப்படி இருந்தோம்னா, நம்ம அக்கிரமங்களினால் நம்ம எப்படி இருந்தோம், மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணாருங்க, அவரு உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே
அவரோட உட்கார செய்தார். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருங்க, உன்னதங்களில பரலோகத்துல அவரோடு கூட குமாரனுடைய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வலது பாரசத்துல உட்காரும்படியான ஒரு அருளையும் கிருபையும் நம்மளுக்கு தந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு பாக்கியம். அல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை என்ன பண்ணிருக்கிறது, நம்மளை ரட்சித்து இருக்கிறது. அந்த அந்த கிருபையினால்தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஆண்டவருடைய பாவத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணாருங்க, விடுதலை ஆக்கினார். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு என்ன பண்ண விடுதலையை கொடுத்து ரட்சிப்பையும் கொடுத்து நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இது அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சொல்லலாம், விசுவாசத்தினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய விசுவாசம் இல்லைங்க, ஆண்டவர் நம்மளுக்காக செய்த காரியங்களை நாம அவரிடத்துல விசுவாசம் வைத்து செய்கிற அந்த அவர் கொடுக்குற அந்த கிருபையினால்தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. இது நம்முடையதல்ல, இது நம்மளுடைய காரியங்கள், நம்முடைய சொந்த காரியங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. இது கடவுள் கொடுத்த ஒரு ஈவு, நம்மளுக்கு ஒரு கிஃப்ட். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம பெற்றுக்கொள்வதற்கான கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் தான் ஆண்டவர் கொடுத்த இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை நாம செய்யணும். அல்லேலூயா. அந்த உலகத்தில வாழ்வது மிக முக்கிய நோக்கம் என்ன என்பதை பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை நாம செய்யணும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்றாலும் தேவனுடைய விருப்பம் என்றாலும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்போ அந்த தேவனுடைய சித்தத்தை நாம செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய விருப்பத்தை நாம செய்யணும்னா என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு நாம சொல்லும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியும் போதுதான் தேவனுடைய சித்தத்தை நாம செய்கிறவர்களா இருக்கிறோம். நாம இப்போ உலக பிரகாரமாக பார்க்கும்போது, உலகத்துல இருக்கிற இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல தாய் தந்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ரெண்டாவது இப்போ பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல நம்ம என்ன பண்றோம், ஆசிரியர்கள் அவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். என்ன சொல்லிக் கொடுக்குறார்களோ அதன்படி நம்ம அறிவுள்ளவர்களாய் நம்ம நடந்து கொள்கிறோம். ரெண்டாவது மூணாவது, நாட்டில நம்ம என்ன பண்றோம், சட்டத்திட்டத்தின்படி நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்வதற்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம முயற்சி செய்யறோம். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல சட்டத்திட்டங்கள் நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். இது எல்லாமே ஒரு உலகத்திற்குள்ளாக வாழ்கிறதற்கான ஒரு காரியங்கள். ஆனாலும் தேவனுக்குள்ளாக நம்ம ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் நம்ம இந்த உலகத்துல வாழணும்னா நம்ம எப்படி நடக்கணும்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு அந்த வார்த்தை நிமித்தமா நம்மள என்ன பண்றாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை படிக்கும்போது, கிறிஸ்தியேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவாய் இருக்கிறது. அப்போ இங்க இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினாலே நம்ம ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளணும்னா, ஞானமுள்ளவனா நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, பரிசுத்த வேத எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணோம், நாம சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அப்போ தீமோத்தேயு எப்படி இருக்கிறாருன்னா, சிறு வயது முதல் அவர் எப்படி இருக்கிறாருன்னா வேதத்தை அறிந்தவராய் அவர் இருந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய தாயாரை குறித்தும் அவருடைய பாட்டியை குறித்தும் அவர்கள் ஒரு பக்தியுள்ள குடும்பமாய் அவர்கள் ஆண்டவருடைய வழியிலே அவர்கள் நடந்தார்கள் என்றும் வேதத்தின்படி அவர்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றும் தெரிகிறது. இப்போ நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த சிறு வயது முதல் என்ன பண்றாங்க, அவங்க விபிஎஸ்ல போயிட்டு என்ன பண்றாங்க, நல்ல ஒரு அறிவை பெற்றுக்கொள்கிறார்கள். குழந்தைகள் எல்லாம் அனைவரும் எப்படி அந்த விபிஎஸ் கிளாஸுங்களுக்கு சென்று என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய அறிவை சிறு வயது முதல்ல அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அது போலதான் அது எவ்வளவு முக்கியம் என்பதை இங்க எப்படி தீமோத்தேயு அவர் சிறு வயது முதலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இங்க அந்த வசனம் கூட என்ன சொல்றதுன்னா, சிறு வயது முதல் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள். ரட்சிப்புக்கு நம்மளுக்கு ரட்சிப்பு தான் மிக முக்கியம். அல்லேலூயா.
இந்த ரட்சிப்புக்கு நாம என்ன வேதத்தின்படி நாம எப்படி வாழணும் என்பதை குறித்து மிக அழகாய் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வார்த்தைகள் ஏதோ ஒரு மனுஷனால சொல்லப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனாலும் சுயமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எதுவும் இந்த வேதத்துல கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு அது வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அவர்கள் எல்லாம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவங்க சாதாரணமா அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல. அல்லேலூயா. அவர்கள் தேவ ஆவியினால் தான் என்ன பண்ணாங்க, ஏவப்பட்டு அவர்கள் பேசினார்கள். அந்த வார்த்தைகள் தான் வேதத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம வாசிக்கிறோம். அவங்க யாருமே என்ன பண்ணல, சொந்த கருத்துக்களை அவர்கள் சொல்லவில்லை. அப்படி சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இந்த வேதத்திலே நிச்சயமாய் இருக்காது என்று நாம் நிச்சயித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால இந்த வேத வாக்கியங்கள் தேவாவினால் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த வேத வாக்கியங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், கீழ்ப்படிந்து நாம நடக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாருங்க, நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இதுல சொல்லப்படுறது தேவனுடைய மனுஷன் அந்த வார்த்தைகளின்படி நடக்கிறவன் அவன் எப்படி இருக்கணும்னா வேதத்துல தேறினவனா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அவன் தேறணும்னா அவன் என்ன பண்ணணும், அதுக்கு சாட்சியா வாழணும். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவன் எப்படி இருக்கிறான்னா அவன் ஒரு உண்மையான சாட்சி உள்ள மனுஷனா இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அவனுடைய கிரியைகள், கேரக்டர், அப்போ அவன் நற்கிரைகளை செய்யணும். அல்லேலூயா. அந்த நற்கிரைகளை அவன் செய்யும் போது தான் அவனுடைய சாட்சி வெளிப்படும். அல்லேலூயா. இப்போ பிசாசானவன் எப்படி இருக்கிறான்னா தீமை செய்கிறவனா இருக்கிறான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு விதாவமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். வேத வார்த்தைகளின்படி நம்ம நடந்து வேதத்தில் தேர்ந்தவனாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்ம நற்கிரைகளை செய்ய நம்ம என்ன பண்ணோம், பழக்கப்படணும். அல்லேலூயா. இன்றைக்கு நல்ல கிரியைகளை நன்மைகளை செய்வது இன்னைக்கு உலகத்திலே அதிகமாய் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால அந்த வேத வார்த்தைகளுக்கு நம்ம மிகவும் ஜாக்கிரதையா இருந்து நம்ம ஒரு சாட்சியா வாழணும்னா நல்ல நற்கிரையில நம்ம செய்யணும். அல்லேலூயா. அதாவது நல்ல கிரையில நீங்க செஞ்சாதான் என்ன பண்ணுவாங்க, நற்கிரையில நீ செஞ்ச கர்த்தராலே அவன் புகழப்படுவான். அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்டது, நீ நன்மையை செஞ்சு ஆண்டவருக்கு நல்ல ஒரு சாட்சியா வாழ்ந்தேன்னா நீ யாரால புகழப்படுவன்னா தேவனாலே நீயே புகழப்படுகிறவனாய் நீ இருப்பாய். அப்படி தேவனாலே நம்ம புகழப்படும்படியான வார்த்தைகள் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம செய்யற காரியங்கள் மனுஷன் நம்மளை புகழற மாதிரியே இருக்கக்கூடாது. அந்த மனுஷனுக்கு ஏற்ற வார்த்தைகள் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. அப்போ நம்ம தேவனால் புகழப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும், நல்ல காரியங்களை, தேவனுக்குரிய காரியங்களை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய செயல்களை நாம செய்யும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். தீமோத்தேயு 2:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஆனாலும் இவர்கள் அதிகமாய் இந்த சுவிசேஷத்திலும் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமா கட்டப்பட்டிருக்கவில்லை. அப்போ தேவ வசனம் எங்கேயுமே என்ன பண்ணல, கட்டப்படவில்லை. அல்லேலூயா. சாத்தானுடைய கிரியைகள் தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவ வசனம் எங்கேயுமே கட்டப்படவில்லை. ஏன் தேவ வசனம் கட்டப்படவில்லைன்னா தேவ வசனம் அது தேவனுடைய கிரியா இருக்கிறது. அல்லேலூயா. அது தேவனுடைய கிரியா இருக்கிறதுனால அது தேவனுடைய வார்த்தைகள் அது எப்படி இருக்குது, அது ஜீவனுள்ளதா இருக்கிறது. அது எப்பொழுதுமே நல்ல காரியங்களை செயல்படுத்துகிற, ஆவிக்குரிய காரியங்களை செயல்படுத்துகிற வார்த்தையாய் அது இருக்கிறது. ஏனால் அது தேவவசனம் என்ன பண்ணப்படல, கட்டப்படப்படவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்தியேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக செய்கிறேன். அப்போ அதனால நம்ம எவ்வளவுதான் நம்மளுக்கு சில வார்த்தைகளின்படி நம்ம நடந்தாலும் நமக்கு என்ன வரும், நம்மளுக்கு துன்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள் வரும். ஆனா அந்த துன்பத்தின் மத்தியில நம்ம என்ன பண்ணுமா, நம்ம நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளணும்னா சகலத்தையும் நம்ம என்ன பண்ணுமா, அவர்கள் நிமித்தமாக சகித்து கொள்ளணும். நிமித்தமாக அவர்கள் நிமித்தம்னா இந்த உலகத்துல அநேக நம்மளுக்கு உலகத்தின் மத்தியிலிருந்து உலக மக்கள் மூலியமாக அநேக போராட்டங்கள் நமக்கு வரும். அப்போ நம்ம வார்த்தையின்படி நம்ம வாழும்போது
அந்த எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் மற்றவர்கள் செய்கிற அந்த கொடுமைகளை நம்ம சகித்து கொள்ளும் போது நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நிறைவேற்றுபவர்களாய் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஏனெனில் நாம் அவரோட கூட மருத்துவம் பண்ணால் அவரோட கூட பிழைத்தோம் இருப்போம். அப்போ நம்ம இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. வார்த்தை என்பது சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின்படி சத்தியம் உண்மை உள்ளது. அது என்னைக்குமே என்ன போய் சொல்லாது. அல்லேலூயா. அதனால அந்த சத்திய வார்த்தைகள் எப்பவுமே உண்மை உள்ளதா இருக்கிறதுனால நாம் அவரோட கூட மருத்துவம் பண்ணாலும் அவரோட கூட நாம பிழைத்தும் இருப்போம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த மிஷினரிகள்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கூட என்ன பண்ணிருக்கிறாங்க? மரித்தவர்களா இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எங்க இடம் இருக்குதுன்னா பரலோகத்துல இடம் இருக்கிறது. அல்லையா? இந்த உலகத்துல அவர்களுக்கு இடம் இல்லைனாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்கள் வாழ்ந்து ரத்த சாட்சியா பல விதமான துன்பங்களுக்கு அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டு மரித்தாலும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் பரலோகத்துல இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் அவரோட கூட மருத்துவமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து ஜீவனை விடுகிறவர்கள் இந்த உலகத்துல மரித்தார்களானால் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க உயிரோடு எழுந்தவர்களாய் அவரோட கூட பரலோகத்திலே அவர்கள் வாசம் பண்ணுகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவரோட கூட பாடுகளை சகித்தோம் ஆனால் அவரோட ஆளுகையும் செய்வோம். அப்போ அவரோட கூட பாடுகளை நாம சகித்துக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுகளை அவர் பட்டார். அவர் கடைசி காலத்துல மாத்திரமல்ல, அவர் எப்பொழுது இந்த ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அதுல இருந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க? பாடுகள் உபத்திரவங்கள் தான். எப்போ பார்த்தாலும் இந்த ஆசாரியர்களும் அந்த பரிசேயர்களும் வேத பார்க்கிறோம் சதிசேயரும் அவர் என்ன பண்ணுவாங்க? எப்போ பார்த்தாலும் அவரை ஒரு குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார்கள். இயேசுக்கு எப்பவுமே ஒரு வேதனையை அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அதையெல்லாம் நோக்கி பார்க்காமல் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? தேவனுடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தம் என்னவோ அதை செய்து முடிக்கிறவராய் அவர் என்ன பண்ணாருங்க? இந்த உலகத்துல ஒரு மனுஷனாய் அவரு வாழ்ந்தார். அல்லேலூயா. அதனால்தான் அவரோட கூட பாடுகளை சகித்தோம் ஆனால் அவரோட ஆளுகையும் செய்வோம். அப்போ ஆண்டவரோடு கூட நம்ம பாடுகளை சகித்து கொண்டு இந்த உலகத்துல நற்கிரைகளை செய்து சாட்சியா நாம வாழும்போது நம்ம இந்த உலகத்திலேயே ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்திலே நம்ம ஆளுகை செய்கிறவர்களா நாம இருப்போம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். அப்போ இந்த உலகத்தின் முடிவு மரணம். அல்லேலூயா. அந்த முடிவு மரணத்திற்கு நாம போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவருடைய காரியங்களை விலகி இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களா நீங்க இருப்பீங்க. ஆனாலும் அப்படி இல்லாதபடிக்கு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய காரியங்களிலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சகித்து நீங்கள் வாழும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 41:8 என் தாசனாக இஸ்ரவேலை நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடாந்தரங்கள் உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அப்போ ஆண்டவர் யாக்கோபை குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடலை என்று சொல்றேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஏன்னா யாக்கோபை என்ன பண்ணாருங்க? அவரு சிநேகித்தார். அல்லேலூயா. யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று வேதத்துல நாம பார்க்கிறோம். அப்போ இந்த யாக்கோபு ஆண்டவர் மேல மிகவும் பிரியமாய் அவர் இருந்தார். ஆண்டவர் ஏன் அவர் பிரியமா இருந்தாருன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவர் மேல ரொம்ப ஒரு பிரியமா இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? யாக்கோபை அவர் விடவே இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வளர்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்குறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அப்போ நீ எந்த காரியத்தையும் குறித்து என்ன பண்ணாத, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன், நான் சகாயம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவரை
நேசித்து வாழ்கிறவர்களுக்கும் இந்த ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கிறதை நாம பார்க்கிறோம். அன்றைக்கு யாக்கோபுக்காக சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மளும் அந்த வார்த்தையை என்ன பண்றோம், நாமளும் அந்த வார்த்தையை படித்து நம்ம அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம், அதை நம்புகிறோம், அதை நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், அபியாசப்படுத்துகிறோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு அநேக போராட்டம், யாக்கோபுக்கு எப்படி அநேக போராட்டங்கள் வந்ததோ அதே போராட்டங்கள் நம்மளுக்கும் உண்டு. அப்போ இந்த வார்த்தையின்படி நாம வாழணும்னா நிச்சயமா என்ன பண்ணோம், ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ ஆண்டவர் நீதியின் வலது கரத்தினால நம்ம தாங்கணும்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா, இந்த வார்த்தையில் நிமித்தமா நிறுத்தாம எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில ஆண்டவர் அப்பா, முக்கியமாக நாங்கள் உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையினாலே நிறுத்தாம எங்களை ஆசீர்வதித்து பரலோகத்திற்குரியவர்களா நீர் எங்களை மாற்றி நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய், பரலோகத்தில் எங்களுக்காக நீர் இடத்தை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் அப்பா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்.